ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே நிற்கோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு பேக்யார்டில் தான் நிற்கிறோம். ஸோ பேக்யார்ட்லேருந்து குக் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி இந்த மிளகா பஜ்ஜியை எங்கள் வீட்டு பேக் சைட்லேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம், பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதையும் சலிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப அதை சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவுக்கு ஒரு இட்லி தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சிப்போம். இப்போ நம்ம மிளகா பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்றைக்கி நான் பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாதிரி நீளமான மிளகாவும் சின்ன மிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த நீளமான மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் ஒரு மிளகாவை நான் வந்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா விதை வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இதில் உள்ள விதையெல்லாம் நான் எடுத்துட்டு இதை வந்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். பஜ்ஜியில் இப்படி மாவில் முக்கி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காம்போடு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டஃப் பண்ணுற மாதிரி அதுவும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச மிளகா. பாருங்கள், இது நாளும் எங்கள் வீட்டில் காய்ச்சி. இதில் வந்து நான் வந்து பஜ்ஜி வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி உள்ளதை நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ இந்த மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4ஆக இதை கட் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த உள்ள விதை இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணும் போதும் நம்மளுக்கு இந்த காம்போடு கட் பண்ணணும். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு வரும்போது இந்த காம்போடு சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள விதையை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இந்த விதையோடு நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டஃப் பண்ணுற மிளகா இப்போ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இதில் காய்ச்சதில் நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது ஸ்டஃப் பண்ணுற மிளகா. இதில் வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விதையையும் நீங்கள் எடுத்துருங்க வெளியில். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள். இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாவை இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை அவ்வளோத்தையும் சேர்த்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுதான் நம்ம வந்து மிளகா பஜ்ஜி, அந்த மிளகாக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி 2 விதமான மிளகா பஜ்ஜி நான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து ஸ்டஃபிங், இன்னொன்று வந்து நம்ம மிளகா பஜ்ஜி. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ அந்த இதை நம்ம இப்படி உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சுருக்கிற எல்லா மிளகாக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாலாம் பார்த்திங்கன்னா எங்களோட கார்டனில் பறித்தது. ஸோ இதோட வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். கார்டனிங் வீடியோன்னு தனியாக நான் எடுத்திருக்கேன், அதை போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறதுக்குரிய எல்லா இதையும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜியை நம்ம வந்து
மாவில் முக்கிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மிளகாவையும் மாவில் டிப் பண்ணி இப்படி போட்டு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து போட்டு எல்லாம் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நம்மளோட பஜ்ஜிலாம் மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடியாகி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் இதான உடனே அடுத்த பக்கத்தில் இப்படி மாற்றி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகா பஜ்ஜி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு, ஸோ மாற்றி போட்டுக்கலாம் அடுத்த பக்கம். பாருங்கள், ஸ்டஃப் பண்ண பஜ்ஜும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ளெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பொட்டேட்டோலாம் வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேகணும், உள்ளே வேகணுன்ட்டு இல்லை. மேலே அந்த மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம், அது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப் பண்ண அந்த மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டஃப் பண்ணாமல் போட்ட அந்த பஜ்ஜி. இது பாருங்கள், இது ஸ்டஃப் பண்ணி போட்டது, உள்ள ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் டீயும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போது பஜ்ஜோட டீயும் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.